மக்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குடிப்பழக்கத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி. அவங்க கணவன் குடிப்பழக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவங்களுடைய மனைவி இப்போ பார்த்தீங்கன்னா, அதனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விழிப்புணர்வு மக்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசலாம். சரி, உட்காருங்கண்ணே. தண்ணி குடிக்கிறீங்களா? இல்லக்கா, இருக்கட்டும். இப்பதான் தண்ணி சாப்பிட்டு தான். சொல்ல கூட ஸ்டூல் இல்லைண்ணே வீட்டுல. சரி, பரவாயில்லக்கா, சும்மா இங்கே உட்காந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உட்காருங்க. பிள்ளைங்கன்னா எங்கக்கா எப்படி இருக்காங்க? ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? அண்ணன் எங்க போயிருக்காங்க? குடிக்க போயிருப்பாரு அண்ணே. என்ன சொல்றீங்க எடுத்த உடனே? சரி, இப்போ அவருக்கு உங்க வீட்டுக்காருக்கு ஃபுல்லா மது பழக்கம் இருக்கு, அப்படித்தானே? சொல்லுங்க. 2 வீட்டுல வீட்டு வேலை பாக்குறேன். 3000 ரூபாய் சம்பளம் ஒரு வீட்டுல, 2 வீட்டுல 6000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். சரி, இவருக்கு டெய்லி குடிக்கிறதுக்கு நான் 200 ரூபாய் கொடுக்கணும். இவர் குடிக்கிறதுக்கு நான் 200 ரூபாய் கொடுத்தாதான் பிரச்சனை இருக்காது. போய் பிள்ளைங்க தூங்குனதுக்கு அப்புறம் கூட நான் அடி வாங்கிக்கிறேன், அதை பத்தி பிரச்சனை இல்லை. பிள்ளைங்க முழிச்சிருக்கும் போதே சாப்பிடாம பிள்ளைங்களை அடிச்சு எண்ணெய் அடிச்சு இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியல. அதனால டெய்லி 200 ரூபா இருந்தா தொலைஞ்சு நாசமா போன்னு சொல்லி கொடுத்துறது. நான் வாங்குற 6000 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் குடிக்கிறதுக்கு தான் கொடுக்குறேன். இந்த 2 வீட்லயும் மிச்சம் மீதி இருக்கிறத எடுத்து தான் பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறேன். ஸ்கூல்ல சத்துணவு வாங்கி சாப்பிடுதுங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு வீடு. இப்போ வீட்டு வாடகை இருக்கு. ஆமா, இது போக வீட்டு வாடகை இருக்கு, கரண்ட் பில் கட்டணும். ஒரு பால் வாங்கி டீ போட்டு கொடுக்க கூட என் பிள்ளைகளுக்கு என்னால முடியாது. நான் அங்க இருந்து எதையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான். கல்யாணம் ஆன புதுசுல நல்லாதான் இருந்தாரு. என்னைக்கு இந்த குடின்றத வாயில வச்சாங்களோ அன்னையில இருந்து வீடு நாசமா போச்சு. அதுக்கு முன்னால ஒரு குடிப்பழக்கம் இல்லையா? குடிக்காமதான் இருந்தாங்க. இந்த செயற்கை குடிக்கிறவங்க கூட சேர்ந்துட்டு குடிச்சிட்டு போச்சு. வாழ்க்கையே வீணா போச்சு. அப்பா அம்மாவும் இல்ல, அங்கிட்டுனாலும் போயிருக்கலாம். நமக்கு எந்த ஆதரவும் கிடையாது. கிட்டும் அடி அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நான் செத்துட்டா கூட என் பிள்ளைங்களை பாக்குறதுக்கு யாருமே கிடையாது. இந்த வாரத்துல சொல்லாங்க கடவுள். இந்த குடினால இன்னும் என்னைய மாதிரி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. எவ்வளவு பேர் வீட்டுல இப்படி அடுப்பெரியாம பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சிரமப்படுறாங்கன்னு தெரியல. இந்த குடினால அவ்வளோ நிம்மதி இருக்காது வீட்டுல. ஏன் விடியுது ஏன் அடையுதுன்னு இருக்கும். என் பிள்ளைங்க இப்ப பள்ளியோட விட்டு வீட்டுக்குள்ள வராதுங்க. அந்த முக்கிலே நின்றுக்குறங்க, வீட்டுக்குள்ள வரவே வராதுங்க. நான் டெய்லி 200 ரூபாய் குடிக்க கொடுக்கல, என்னை அடிப்பான். இப்படிதான் இருக்கு வாழ்க்கை. ஆனா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு? நைட்டு எப்ப வரான் எப்ப போறானே தெரியாது. குடிக்கிறது காசு கொடுக்கணும். எவ்வளவு ஒரு அன்டைமா 3 மணியா இருந்தா 4 மணியா இருந்தாலும் உசிப்பி என் கூட சண்டை போடணும், மல்லு கட்டணும், என்னை போட்டு அடிக்கணும். இல்ல உங்களை குடிச்சிட்டு அடிக்கணும்னு அவருக்கு என்ன நோக்கம் இருக்கு? குடிக்காத வரைக்கும் நல்லவன் தான். அந்த பாயில வச்சிட்டானா அவன் சைக்கோவா மாறிடுவான். அவன் பேசுறீங்களே, எப்பவுமே அவர்கிட்ட அப்படித்தான் பேசுவீங்களா? இப்பதான் இந்த கொஞ்சம் ஒரு 5-6 வருஷமா. முதல்ல நல்லாதான் பாத்துக்கிட்டாங்க கல்யாணம் புதுசுல. குடிக்க ஆரம்பிச்சிருந்து குடும்பமா. இதனால நீங்க தமிழ் பெண்கள் இந்த மீடியால பாப்பாங்க 4 பேரு. நீங்களும் விருப்பத்தோட 4 பேத்துக்கு நல்லா இருந்தா போதும்னு நினைச்சு நீங்க பேட்டி கொடுக்குறீங்க. அதுல அவன் வேண்டும் போது பாக்குறவங்களுக்கு இல்ல நம்ம தானே கொடுமை அனுபவிக்கிறோம். அதனால அவ்வளவு வருது. நான் தானே அடி வாங்குறேன், என் பிள்ளைங்க தானே பட்னியா கிடக்காங்க. பாக்குறவங்க 1000 சொல்லுவாங்க. அதுல இருக்கிற வலி வேதனையும் நமக்கு தானே தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் தவறா சொல்லல. இன்னைக்கு அது பூரா ட்ரெண்டிங் ஆகி போச்சு. கணவனாவே பேசுறாரு, இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் மாதிரி ஆகி போச்சு. ஒரு இதுக்காக சொல்றேன், நீங்க ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்து நல்ல குணமான நல்ல குடும்பத்துல சேர்ந்து இருக்கிற, நல்ல குடும்பத்துல பிறந்தனாலதான் இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இன்னும் அந்த வீட்டுல நான் கிடைக்கேன், வாழ்றீங்க. வெளிய போயிட்டோம்னா வெளிய போகவும் முடியாது. வெளிய போனாலும் இந்த 2 பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படணும். இங்க இருந்தாலாவது புருஷனோட இருக்காளேன்னு சொல்லிட்டு கௌரவமா போயிருமேன்னு சொல்லிட்டு அது ஒரு கௌரவம் வீட்டுக்குள்ள கிடைக்கேன். அதுவும் இல்லைன்னா அது ஒரு கஷ்டம். ஆமா, இருக்கு வாழ்க்கை. பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? எதிர்காலமே என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலன்னு. இன்னைக்கு படுத்து நாளைக்கு எந்திரிச்சாதான் எங்க 3 பேரோட உயிர் நிச்சயம். கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல, நீங்க கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் கடவுள் இவரை குடிக்க சொல்றாரா? திமிருக்கு குடிக்கிறாங்க.
அவங்க நினைச்சா திருந்தலாம், நம்ம பொண்டாட்டி இருக்கு நம்ம பிள்ளைங்க இருக்கு நினைச்சா திருந்தலாம், திருந்த மாட்றாங்க. நீங்க கடவுள்கிட்ட பிரேயர் வச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்ல. உங்களுக்கு விருப்பப்பட்ட கடவுளை சொல்றேன், பொதுவா சொல்றேன் நான். வைக்கலாம். இறை நம்பிக்கைன்றது பொதுவாவே பெண்களுக்கு இருக்கும். நம்ம தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. எந்த கடவுளை வேண்டி எந்த கடவுள் நமக்கு என்ன பண்ண போறாரு சொல்லுங்க. இன்னும் 2-3 வீட்டுக்கு கூட நான் வேலைக்கு போலானே, போறத பத்தி பிரச்சனை இல்லை. அந்த காசை வாங்கி என் பிள்ளைங்களுக்கு எதனால நான் சேர்த்து வைக்க முடியும். ஆனா இருந்தாலும் என்னை போக விட மாட்டான், அங்க வந்து சண்டை போடுவான். இந்த 2 வீட்டுக்காரங்களுமே தெரிஞ்சவங்க, கொஞ்சம் பழக்கமானவங்க, எங்க அம்மாக்கு எங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சவங்க. அதனால இந்த கொடுமையெல்லாம் தெரிஞ்சும் அவங்க ஒரு முகத்துக்காண்டி வேலை பார்க்க சொல்றாங்க. வேற எங்கேயுமே நான் வேலை பார்க்க முடியாது. நீங்க வேலை ஆகுற இடத்துல வந்து டார்ச்சர் பண்ணுவாரு. ஆமா, டார்ச்சர் பண்ணுவாரு, சண்டை போடுவாரு, வேலை பார்க்க விட மாட்டாரு. என்ன காரணம்? நீங்க வேலைக்கு போகாது ஒரு 200 ஆச்சு கொடுக்குறீங்கல்ல, அவன் தான் போதையிலே இருக்கான்ல. புரியுது. ஒரு போதைக்காரங்கிட்ட போய் அன்பு, பாசம், காதல், மரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஒரு குடிகாரங்கிட்ட அது எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. குடிக்கிறவன் இப்படிதான். குடிக்கிறவன் வந்து அவங்கிட்ட போய் நீ ஏன் சண்டை போடுறேன்னு கேட்டா அவன் இன்னும் வீம்புக்கு தான் கெட்ட வார்த்தை பேசுவான். அவன் வந்து நல்ல ஒழுக்கமாலாம் பேச மாட்டான். அதனால நான் வேலைக்கு வேற இடத்துக்கு போனாலும் வந்து சண்டை போடுவாரு, அங்க வந்து ஏதாவது பேசுவாரு, அது அசிங்கம். இது இந்த ஆள் இல்லாம இருந்துட்டா நான் அந்த காசை வாங்கி கூட பிள்ளைங்களை கரைய தருவேன். பிள்ளைங்க நல்ல முறையில கட்டி கொடுக்க என்னால முடியும், வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்க முடியும். இந்த ஆள் இருந்தா அது முடியாதுன்றேன். அது எல்லா ஆம்பளைங்களும் வேலைக்கு போறாங்க, நைட்டு வந்து உடம்பொலி குடிக்கிறாங்க, காலேஜ் வேலைக்கு போயிடுறாங்க. அப்படி போயிட்டா பிரச்சனை இல்ல, குடிக்காதவன் எவனுமே இல்ல, குடும்பத்தை பாக்குறாங்க குடிக்கிறவங்க. ஆனா இவன் 24 நேரம் குடிக்கிறானே, குடிச்சுக்கிட்டே இருக்கானே. இவனுக்கு நான் வேலை பார்த்துட்டு வந்து நான் குடிக்கிறதுக்கு இவனுக்கு காசு கொடுப்பேன். இப்படிப்பட்ட புருஷன் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். அந்த அளவுக்கு வேதனையில இருக்கு. இல்லைனாலும் கௌரவமா வாழலாம். இவங்க இருந்தா என்ன அசிங்கம் தான் போறாங்க. பிள்ளைங்க சந்தோஷமாவே இருக்காது. சரி, ஒரு சில அண்ணங்க வந்து இப்பதான் குடிப்பழக்கத்துக்கு, உங்க கூட பிறந்த அண்ணனா நினைச்சுக்கங்க, தம்பியா நினைச்சுக்கங்க, இப்பதான் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புறேன்னா, சொன்னா அவங்க எல்லாம் கேட்டுருவாங்களான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன், குடிக்க வேணாம். குடிக்கிறீங்களா, அளவா குடிங்க. இத கூட நான் சொல்லக்கூடாது. பாக்குற தாய்மார்கள் வந்து அதென்ன குடிக்காதீங்க அளவா குடிக்கிறீங்கன்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல குடிக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மூட்டை தூக்கி வேலை பாக்குறாங்க, கூலி வேலைக்கு போறாங்க. அவங்கனால வந்து குடிக்காம நைட்டு படுக்க முடியாது. குடிங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களை பாத்துக்கோ. அளவுக்கு மீறினா அமிர்தம்னு நெஞ்சு. ஆமா, எதா இருந்தாலும் இப்ப பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு செட்டு பிரியாணி சேர்த்து சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும். பழைய சோறுமே ஒரு செட்டி இருக்கு, இன்னொரு செட்டி குடிச்சா நல்லா இருக்குமேன்னு சேர்த்து குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. எதுவுமே அளவோடு இருந்தா நல்லா இருக்கும். அதை நான் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன். சகோதரா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லா ஆம்பளையாளுக்குமே நான் அந்த ஒண்ணு மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேன். குடிங்க, அளவா குடிங்க. குடிங்கன்னு சொல்லல, குடிக்கிறவங்க அதை விட முடியல கொஞ்சமா வச்சுக்கோங்கன்றீங்க. இப்ப யாரும் குடிக்காதவங்க கிடையாதுனே, அப்படி சொல்ல முடியாது. அது நிறைய பேர் இருக்காங்க குடிக்காதவங்க இருக்காங்க. நம்ம பார்வைக்கு அந்த குடிகாரங்களா தெரியுது, குடிக்கிறவங்க இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கா ஒயின் ஷாப் எடுத்துக்கிறோம், ஒரு 500 பேர் கூட்டமா நிக்குது. அங்கிட்ட ஒரு ஒயின் ஷாப்பு 500 பேர் கூட்டமா நிக்குது, இங்கிட்ட ஒரு ஒயின் ஷாப்பு அங்க 500 பேர் கூட்டமா நிக்கிறாங்க. மொத்தம் டோட்டல் எவ்வளவு? அந்த சரௌண்டிங்ல 1500 பேர். அந்த சரௌண்டிங்ல 1500 பேர் தான் வாழ்றாங்களா? அங்க 50,000 பேர் இருக்காங்க. நமக்கு இவ்வளவு பேர் குடிக்கிறாங்க, அது மட்டும் நம்ம பார்வைக்கு தெரியுது. குடிக்காதவங்க நம்ம பார்வைக்கு தெரியறது இல்லை. இதான விஷயம். அது மாதிரி நிறைய இருக்காங்க, இல்லாமலாம் இல்ல. குடிக்கிறவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதானே, பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து கஷ்டப்படுத்தாங்க. நீங்க ஒரு ஆள் குடிக்கிறனால குடும்பம் வந்து நடுத்தருக்கு வந்துடும். இப்ப நான் சொல்ல, என்னைய மாதிரி சில பெண்கள் இருப்பாங்க, இவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு இருப்பாங்க. மத்த பேர்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நீயாச்சும் இல்லையாச்சும் போயிட்டே இருப்பாங்க. சுயநலமா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவாங்க அவங்களோட லைஃப பாத்துட்டு. கண்டிப்பா இப்படி எல்லாரும் உட்காந்து பொறுமையா, நான் வேலை பார்த்துட்டு வந்து உனக்கு 200 ரூபாய் கொடுத்து போய் குடிச்சிட்டு வான்னு சொல்லன்ற அவசியம் இல்லைல. பிள்ளைங்களுக்காக இன்னும் இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படணும் இருக்குன்னு தெரியல. என்னைய மாதிரி பொம்பளையா இல்லைங்க, பிள்ளைங்கன்னு சொல்லி வாழ்க்கை. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து உங்களை நீங்க நம்புங்க, கடவுளை நம்புங்க. உங்களுக்கு மேல உயர்ந்த சக்தி ஒன்று இருக்கு, அதை நீங்க நம்புங்க. நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, இதுக்கான முயற்சி ஏதாச்சும் எடுங்க. உங்க வீட்டுக்கார் நீங்க இந்த சோகம் கஷ்டம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு, இதுக்கு நீங்க எந்த வழியில நம்ம வந்து முயற்சி பண்ணி நம்ம வந்து ஒரு இந்த இதுல இருந்து மீட்கலாம்
அப்படின்ற ஒரு இதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பான முறையில் விடிவு காலம் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் மீண்டு வந்திருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு எல்லா ஒருத்தரும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். முயற்சியுடையார் எழுச்சி அடையாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நிலைமை மாறலாம். உங்கள் வீட்டுக்காரர் மது போதை பழக்கத்தை விட்டுட்டாருன்னா நல்லா இருப்பாரு, நீங்களே சொல்றீங்க. அதான உங்க ஸ்டேட்மெண்ட் இல்லையா? நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. குடிய விட்டா எல்லாமே வீடே நல்லா ஆயிரும். குடிதான் பிரச்சனை. அப்படி இருந்தும் நீங்க அவங்களுக்கு கூட இருந்து நீங்க உங்க பிள்ளைகளுக்காக நல்லபடியா நீங்க வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். இப்போ இந்த அக்கா பேசின வீடியோ எல்லாமே நம்ம முழுசா பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பாயிண்ட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுல வீட்டுக்காரர் குடிக்கல அப்படின்னா நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம எவ்வளவு விஷயத்துக்கு எவ்வளவோ முயற்சி பண்றோம், எஃபர்ட் போறோம். இது ஒரு வாழ்க்கை பிரச்சனை, இது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இவங்களை அப்படியே விட்டுட்டா என்ன ஆகுறது? அதுதான் அந்த விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம குடியிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணா என்ன? அவங்க பாதிப்பு, சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், கடவுளே என்னை கை விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அந்த விரக்தியில பேசுறாங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்க கஷ்டத்துல ஒரு நல்ல யோசனையோ சிந்தனையோ வரப்போறது கிடையாது. ஆனா நம்ம அந்த இடத்துல நிதானிச்சு யோசிச்சோம்னா, இவரை இந்த விஷயத்துல இருந்து திருத்தி பார்த்தா என்ன, எவ்வளவோ நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் அப்படி மாறி இருக்காங்க. இன்னைக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இவங்க இந்த குடிக்கிற தாட்டில் உள்ளவங்க அளவுக்கு அதிகமா குடிக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க இந்த குடியை விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் நல்ல லைஃப் வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% இருக்கு. இது நிறைய பேர் இதுல மாறி இருக்காங்க, மாறி நல்ல லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் எக்ஸாம்பிள் கேட்டா நம்மகிட்ட அடுக்கடுக்கா என்னால கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஆட்களே நம்ம சந்திச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். விருப்பம் உள்ள குடியில இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்ற விருப்பம் உள்ள ஆண்கள் யாராக இருந்தாலும் அவங்களை எங்களுக்கு நாடுனாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இலவசமான முறையில் அவங்கள அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரது நாங்க முழுசா உதவி பண்ண தயாரா இருக்கோம். அதுக்கு உண்டான நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம கீழே இதுல போட்டிருக்கோம். கண்டிப்பான முறையில் இதுல அவங்களுக்கு வில்லியன்ஸ் இல்ல, விருப்பம் இல்லை, ஆனா இவர் குடியில இருந்து நம்ம காப்பாத்தி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் கொஞ்சமாவது அமௌண்ட் செலவு பண்ணி தான் ஆகணும். அவங்களை அந்த விருப்பத்தை வர வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு அந்த டாக்டர் சப்போர்ட் கொடுத்து, அந்த மெடிசன் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து, கவுன்சிலிங் கொடுத்து, இது எல்லாமே பண்ணி அவங்கள ரெக்கவரி கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஒரு 3 மாத காலம் எப்படி குறைஞ்சபட்சம் பிடிக்கும். அந்த காலகட்டங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு, தங்குறதுக்கு, இதுகளுக்கு கொஞ்சம் சின்னதா செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ விருப்பம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பான முறையில் இருந்து ஃப்ரீயாவே நம்ம அதுக்கு அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கலாம். அந்த மது பழக்கத்துல அவங்களுக்கு முற்றிலும் விடுதலை வாங்கி கொடுக்கலாம். இதுதான் நம்ம தாழ்மையான கருத்து. இது வெறும் அவேர்னஸ் வீடியோ மட்டும் கிடையாது. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. நிறைய மக்கள் இதுல மாறி வந்திருக்காங்க. அதுக்கு உதாரணங்களை நாங்க எங்களை அணுகும் போது கண்டிப்பான முறையில் நாங்க பல அனுபவமான விஷயங்களை சொல்லி உங்களுக்கு அதை எடுத்துக்காட்டா காட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ரொம்ப நன்றி. இந்த வீடியோட நோக்கம் விழிப்புணர்வு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுல இருந்து அவங்கள எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோட நோக்கம். தொடர்ந்து பாருங்க. நல்ல விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.